ஓகே, காலையில் வீட்டுக்கு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஆயாச்சு. எல்லோரும் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. மக்களே பாய் சொல்லு. ஃபஸ்ட்டு ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். அம்மா கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ வீட்டில் வேலை நடந்துட்டுருக்கு. கோயிலில் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக கிளம்பியாச்சு. செம்ம வெயில், சும்மா வெக்க கொளுத்துது. இந்த பிச்சியை காம்பவுண்ட் வேலை முடிஞ்சதுக்கு பிறகு எடுத்து அந்த பக்கம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கம்பை ஊனி அதை வந்து கட்டி வச்சுருக்காங்க. என்ன தான் பாஞ்சி மரத்தில் தேங்காய் உழுதான்னு பார்க்குறீங்களோ? நல்லா இருக்கு. ஆமாம், இங்கே கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்பா, மரத்தில் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. அதேமாரி வெயிலோட கொடூரம் தாங்காமல் நிறைய வந்துட்டு கரிஞ்சும் போயிருக்கு எல்லாம். எனக்கு இந்த பாஞ்சி ரொம்ப பிடிக்கும். இன்னும் 2-3 கடந்து ஆனால் கிடக்கு. ஏன் குட்டி குட்டியாக இருக்கு? எல்லாம் உரம் இல்லையோ? ஆமாம், உரம்லாம் வாங்கி வைக்க கூடாதா? நீ தான் வைக்கணும் உங்கள் வீட்டு மரத்துக்கு. ஏன்? நல்ல கதையாக இருக்கு. கதையாக இருக்கு. உங்கள் வீட்டு மரம் நீங்கள் தான் வைக்கணும். எங்கள் வீட்டு மரமா? எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, சரியா? ஆமாம், அதான் உங்கள் வீடு. எங்கள் வீடு இங்கே இல்லை, எங்கள் வீடு வேற இருக்கு. எங்கே இருக்கு? எங்கள் வீடு பெங்களூர் இருக்கு, சரியா? ஆமாம், ஹவுஸோட இருக்க பார்த்தா அவ்வளோதானே. சரி, ஓகே. வெளியில் தான் கொஞ்சம் காற்றடிக்குது, அதனால நாங்கள் வந்துட்டு இங்கே உட்காந்து இழைப்பாரிட்டு இருக்கோம். இப்படி வெயில் அடித்தா நீங்கள் கருத்து போயிருவீங்களா தான்? இல்லை தான், நீங்கள் கொஞ்சம் நேரம் தான். சென்னையிலலாம் அடிக்கிற வெயில் நான் பாட்டு சுற்றிட்டு இருக்கேன். என்ன கொண்டு பெங்களூர்ல விட்டனால இப்போ லைட்டாக சூடனால ஒரு மாதிரி நான் சென்னையில் முன்னாடி ஆமாம் சென்னையிலேருந்து வரும்போது இங்கே அந்தளவுக்கு வெயில் தெரியாது எங்களுக்கு. இப்போ பெங்களூர்ல இருந்து வந்தோடனே வெயில் வந்துட்டு எனக்கு கூட வேர்க்கும் லைட்டாக, உனக்கு தான் வேர்க்கு ஊற்றிட்டே இருக்கும்ல. ஐயோ, எனக்கு அப்போ டென்ஷன் அப்படியே தலைக்கு ஏறும். யாராவது என் கையில் கிடைக்க மாட்டாங்களா 4 வைக்கலாம் அப்படின்னு. அப்போ நம்ம பீஸ் மட்டும்தான் நம்ம கையில் கிடைக்கும். வச்சு செஞ்சிட்ருப்பேன். சரி, நீங்கள் இப்போ சொன்னீங்க நான் கருப்பு தான், அதனால இனிமேல் கருக்க மாட்டேன்னு. அப்போ ஏன் கல்யாண டைமில் மாநிறம்னு சொன்னீங்க? அதான் என் கலர். கருப்பா மாநிறமா? மாநிறம் கருப்பு. நல்லா உருட்டுறீங்க தான். உருட்டு ஃபேமிலி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க தான். எங்கள் வீட்டு கார்டனை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், சும்மா இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கண்ணா. இது ஏதோ ஒன்று தான், தெரியல, தெரிஞ்ச மாதிரியே. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது காலிஃப்ளவர்னு நினச்சேன். அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தா வேற ஏதோ கீரைன்னு நினைக்கிறேன். பசலிக்கீரையா? ரோஜாவில் மொட்டெல்லாம் கிடக்கு. நாங்கள் அணு இருந்தான்னு வச்சுடுங்களா, எங்கள் வீட்டில் பூக்கு பயங்கர சண்டை நடக்கும். அவள் வந்து பூ தரமாட்டா யாருக்கும். இப்போ அணு இல்லாததுனால இந்த பூ வாடி போச்சு. இந்த பூவை அவள் பறிச்சிருவா, ஏன்னா அவள் வந்துட்டாங்க அதனால். அப்புறம் இது வந்து நம்ம கற்பூரவல்லின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த சளிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த கீரை. அப்புறம் அது காலிஃப்ளவர் அப்படி தான் நினைக்கிறேன், தெரியல நமக்கு. அப்புறம் இதுவும் அதே தான் நினைக்கிறேன். இது கேரட்டு. அரவிந்த் வந்துட்டு நான் விதை வாங்கி போட்டேன் அப்படின்னு சொன்னான். இது கேரட்டு. அது வெண்டைக்கான்னு நினைக்கிறேன், அதுவும் விதை தான் போட்டிருக்கான். இந்த செடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இது யார் வச்சானே தெரில, செம்ம அழகாக இருக்குது. இது வந்து இந்த காட்டு பிச்சின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இது நல்ல மரம் மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக பூத்து கிடக்கும். நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், அழகாக இருக்கும். எங்கள் அம்மா வந்துட்டு அழகாக அந்த மரத்தில் வச்சுருக்கு. அது ஏதோ போன்சாய் மரம் மாதிரி அப்படி ஃபுல்லாக சூப்பராக வந்துட்டு இருக்குது. அப்புறம் இது நம்ம சோத்துக்கத்தாழை. வேறு இது காலிஃப்ளவர்னு தான் நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். நிறைய வந்து போட்டு வச்சுருக்காங்க விதை. அங்கே வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஏய், என்ன தாண்டா பண்ணுறீங்க 2 பேரும்? தொட்டிக்குள்ளே போட்டாடா க்ளீன் பண்ணுவீங்க? நல்லா இருந்த தொட்டியை காலையில் இறங்கி அதையும் இதையும் தூக்கி போட்டு நாசம் பண்ணியாச்சு. காலையில் அத்தனை வாட்டி குளிச்சாச்சே. இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, பைப்பை வந்து குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. காலிலேருந்து இந்த வேலை தான் போயிட்டுருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அப்கிரேட் பண்ணுறீங்களா? சூப்பர்மா, சூப்பர், அடிபொலி. சரி, நாளைக்கு இப்போ வீட்டுக்கு போகணுமே, என்ன பண்ணுறது? Happy birthday
to Raja. Happy birthday to you. Happy birthday to you. Okay, super. யாருக்கு பர்த்டே மக்களே? எப்படி வேர்த்து ஊத்தி இருக்கு. எனக்கு அப்பாக்கு. அது மெல்ட் ஆகி இருக்கு. என்ன மக்களே கிளம்புவோமா? அத்தான் உண்ட மயக்கம். சித்துவெல்லாம் பாருங்களா, அழுக்கு பிள்ளைங்க மாதிரி எம்மா வீட்டை சுத்தி சுத்தி உருளு விளையும். எம்மா 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 எம்மா. பில்லோ வரையா டே? இன்னும் இங்கதான் உறங்கணும்னு நினைக்கிறேன். பயங்கர வெக்க. ஜாலியை பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அதான் பாவம் வெக்கையில ரொம்ப கஷ்டப்படாத. பேசிக்கா அவங்க அமெரிக்கால இருந்து வந்ததுனால. நானே சும்மா இருக்கேன். அமெரிக்கால இருந்து வந்தோன்னா சரி சீக்கிரம் சரியாயிரும். தான் என்னதுமா வெக்க மழை பெய்யும். சரி வருண பகவானை வேண்டிக்கோங்க. எங்கள் வீட்டோட முத்தத்தில் மல்லாக்கப்படுத்திட்டு நிலாவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. வெளியில் இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே நல்லா வைக்காத தான் இருக்குது. அதனால ஃபுல்லாக வெளிலே தான் உட்காந்துருக்கிறது. இல்லை இப்போ சூப்பராக இருக்குது. ஓட்டு விடாதுன்னு வைங்களேன். காலையிலே இளநீ வெட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தேங்காய் பார்த்தீங்கன்னா அந்தளவு விலை போகிறது இல்லைல்ல, அதனால் ஃபுல்லாக இளநீ தான். எல்லோரும் இங்கே இளநிக்கு தான் கொடுக்குறது. இது மரம் தரிச்சு அவ சொன்னா இளநீன்னு, நீ சொல்ல மரம் தரிக்கா வேணும். தரிச்சு எதுதான் மொண்டையை கத்து விட்ற வேண்டிய. அங்க ஆல்ரெடி ஒரு மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க. மரத்தை வெட்டியாவன்னு நான் சொன்னதுக்கு ஐயா ஆமா மரமே இல்லை. மரத்துல ஒண்ணு முன்னெல்லாம் நம்பி ஒரு தகவல் சொன்னா குருத்து வெட்டி வாங்கி தருவியா? உன்னோட என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி குருத்து வாங்கி தரேன். நான் பெரிய யூடியூபர் அப்படின்னு போய் சொல்லு. ஒன்னு அங்கன கிடக்க ஓலை எடுத்து அடிப்பாரு. ஒன்னு பார்த்தது சிரிச்சிட்டு எதுக்கு சிரிக்க? இவ்வளோ பைத்தியம் போல. கவி அடியால அனுப்பி விட்டாச்சு தென்னை குருத்துக்கு. குருத்து வேணுமா? இங்கே உள்ள மாமரம் தென்னை மரம் எல்லாமே அனுஷியாவோட இதுக்கு உட்பட்டது. அதனால அந்த பாட்டி இப்போ கண்ட்ரோல்ல எடுத்திருக்காரு. அனுஷியாவோட வேலையை இன்னொரு பாட்டி வந்து கண்ட்ரோலில் எடுத்துருக்காவ. அவைய தான் வந்து காலைல தகவல் கொடுத்தாவ. இங்கே வந்து இந்த மாதிரி தென்னு வெட்டாவ, தென்னு தரிச்சா குருத்து எனக்கு அப்படின்னு அனுசியா பாட்டிகிட்டே சொல்லிட்டு இருந்தா. அதான் தென்னை மரம் வெட்டுறத பார்க்குறேன். அது ரொம்ப டிஷர்ட் அடி. ஐயோ ஐயோ நீ பொடி அத்தா அந்த காமெடி ஒரு வாட்டி சொல்லுங்களா? சொல்லுங்க அத்தா ப்ளீஸ். அத்தா வந்து லாஸ்ட் டைம் ஒருக்கா ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வரும்போது என்ன ஆயிட்டுன்னா, எங்கள் அம்மா எங்கள் கடைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. போன இடத்துல அங்கே ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க, இவங்க யார் உங்கள் வீட்டுக்காரர்? ஏன் அத்தா அப்படி கேட்டாங்க? அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா அவங்க அப்படி கேட்டாங்க. திரும்புங்களா அத்தா? எங்கள் அம்மா கொஞ்சம் கண்ணாசறதுக்குள்ளால அவ்வளோ அரிசியும் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு விட்டானுவேன். இப்போ பக்தியோட கோழிக்கு சோறு போட்டுட்ருக்காங்க. எவ்வளோ பாசம் பத்திலாம் கோழி மேலே. எந்த பையமா? கோழிக்குள்ள அரிசி ஆகும் மக்களே. தென்னங்குருத்து சாப்பிடுவியா? இல்ல 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 நீ செல்லம்ல மக்களே, நீ எல்லாம் சாப்பிடுவா. நீ சாப்பிட்ருக்கியா ஆல்ரெடி? பரவாயில்லையே மோனே, நீ சாப்பிட்ருக்கியா? சரி இன்னைக்கு சாப்பிடலான்னா. அனுஷா கேட்ட தென்னங்குருத்து ஃபைனலாக கிடச்சாச்சு. ரெசிபி சொல்லிதாங்களா? ம்
ரொம்ப ஜூஸியா இருக்கு. ஜூஸியாக வேறு இருக்கா? வாயில் எதுவும் வச்சுடாத. சமையல் மக்களே? இந்த ரைஸ் ரைஸா? சோறு சோறு. அப்புறம் உங்களோட ஸ்பெஷல் மாதிரி பண்றோம். சரி, வேற குழம்பு என்ன குழம்பு தெரியல. தெரிலையா? பயங்கரமான சமையலாக இருக்கே. பண்ணுங்க பண்ணுங்க. ஒரு 2 பாலை எடுத்துச்சு. இது பார்த்து இது சாப்பிடுவேன். தென்னங்குருத்து இதுக்கு உள்ள ஒரு பீஸ் வந்து செமையாக இருக்கும். ஆனால் இங்கேருந்தே சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். வந்தோடனே எடுத்துட்ட பற்றிலாம். சரி மக்களை வச்சு விளையாடு. அடிச்சு பாரு, செம்ம டேஸ்டா இருக்கும். ஹெல்தி. அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்காது, கொஞ்சம் கருக்குன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் தென்னங்குருத்து பிடிக்கும்னு சொல்லுங்கள். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. அதை ஏமா மூஞ்ச ஒரு மாதிரி வச்சு சொல்ல? இதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இல்லையா? எங்க ஆள் யாரு? இது சாப்பிடு, இது அதை விட நல்லா இருக்கும். சாப்பிடலன்னா குத்தி போடுவேன். விழுங்கிரு. இதை மாட்டேன், எண்ணி தர மாட்டேன். அடிக்கிற வெயில எவ்வளவு பொறுப்பா கார் கிளீன் பண்றாங்க பார்த்தீங்களா? ஏன்டா கொஞ்சம் வெயில் தாழ்ந்த பிறகு கழுவுனா என்ன? தண்ணியில விளையாடணும், அதுக்கு ஒரு சாக்கு கார் கிளீன் பண்றோம் அப்படின்னு. வீடியோ எடுத்து முடிச்சதும் பெரிய மகன் நைட்டில் தீ வைங்களா ஒருத்தி சொல்லி கொடுக்கா. மீன் கறி கொதிச்சிட்டு இருக்கு. இங்க 2 பேர் பாருங்க. வந்ததுல இருந்தே ஒரே ஆட்டம் தான். நேற்றுக்கு ஃபுல்லாக கோயில் சாப்பாடு, இன்னைக்கு மீன் குழம்பு. வெலை மீன் போட்டு கறி வச்சிருக்கு. வீட்டில் எல்லாரும் சீரியஸாக கதை விட்டுட்டு இருந்தோம். அதில் வெலை மீன் கொஞ்சம் லைட்டாக கரிஞ்சிட்டு. ஆனால் விஷயம் என்னென்னா, எனக்கு இப்படி கரிஞ்சாதான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் வேறு யாரும் இதை சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நெத்தலியும் ஃப்ரை இன்னைக்கு.